வணக்கம் தங்க குழந்தைகளே, நான் உங்கள் கார்த்திகா கவின்குமாரத்தை. நாம இன்னைக்கு கேட்க போற கதை எழுத்தாளர் முனைவர் தேவி நாச்சியப்பன் அவர்கள் எழுதிய பயணப்புறாவில் பரப்போமா என்ற சிறார் சிறுகதை நூலிலிருந்து ஹே ஜாலி ஜாலி அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். என்ன ஜாலியாக இருந்திருக்கும், எங்கே மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. வாங்க கதைக்குள்ளே போய் எங்கே இவங்கெல்லாம் ஜாலியாக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் திருச்சிக்கு போக போகிறேன் அப்படின்னு ராதா டீச்சர் சொன்னாங்க. நாங்களும் வரோம் டீச்சர் அப்படின்னு 2ஆம் வகுப்பில் இருக்கிற 18 குழந்தைகளும் சேர்ந்து சொன்னாங்க. சரி, நாம் எப்படி திருச்சிக்கு போகலாம் அப்படின்னு டீச்சர் கேட்டாங்க. டீச்சர், வீட்டில் நான் 3 சக்கர சைக்கிள் வச்சுருக்கேன், அதில் போகலாம் அப்படின்னா ஜோசப். வேணாம் டீச்சர், எங்கள் அப்பாவுடைய காரில் போகலாம் அப்படிங்கன்னா மது. திருச்சி எங்கே இருக்குது டீச்சர், நடந்து போக முடியாதா அப்படின்னு கேட்டான் மகேஷ். டேய், அது ரொம்ப தூரத்தில் இருக்குடா அப்படின்னா பரிதா. குழந்தைகள் பேசுகிறத ரசிச்சுக்கிட்டு இருந்த டீச்சர், ரயிலில் போவோமா அப்படின்னு கேட்டாங்க. ஹே ஜாலி ஜாலி போகலாம் அப்படின்னு குஷியாக குழந்தைங்க எல்லாரும் சொன்னாங்க. எத்தனை பேர் ரயிலில் போயிருக்கீங்க அப்படின்னு டீச்சர் கேட்டாங்க. மது மட்டும்தான் கையை தூக்குனா. மது, ரயில் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு டீச்சர் கேட்டாங்க. டீச்சர், நான் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது அம்மா ரயிலில் தூக்கிட்டு போனதா சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். சின்ன கிராமமான அச்சனப்பட்டி குழந்தைங்க ரயிலில் பயணம் செஞ்சதே இல்லை. தமிழ் பாடநூல்ல ரயில் வண்டின்னு ஒரு பாடல் இருக்கு. போகுது பார் ரயில் போகுது பார், புகையினை கக்கியே போகுது பார், குபு குபு சத்தம் போடுது பார், குக் குக் என்றே கூவுது பார், தூரமும் நேரமும் குறைவது பார், துரிதமா எங்கு ஓடுது பார் அப்படின்னு குழந்தை கவிஞர் வள்ளியப்பாவுடைய பாடல் இருக்கு. அது அன்னைக்கு வகுப்பில் நடத்தணும். குழந்தைகளுக்கு ரயிலை பற்றி தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் திருச்சிக்கு எதில் போகலான்னு டீச்சர் கேள்வி கேட்டாங்க. இப்போது டீச்சருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அச்சரம்பட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருமயத்துக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போவோம். அங்கேருந்து திருச்சி வரைக்கும் ரயில் பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் ரயில்லையே மறுபடியும் திருமயம் வந்துடலான்னு நினச்சாங்க. தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அதிகாரி எல்லார்கிட்டையும் அனுமதி வாங்கினாங்க. குழந்தைகள்கிட்ட, நாளைக்கு மறுநாள் நாம் எல்லாரும் திருச்சிக்கு ரயிலில் போக போகிறோம், வீட்டில் அனுமதி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைகள் பெற்றோர்களை 2 பேரை ரயிலில் கூட்டிகிட்டு போக உதவிக்கு வாங்கன்னு டீச்சர் கூப்பிட்டாங்க. ஆனால் பெற்றோர்களில் 3 பேர் உதவிக்கு வரோன்னு சொன்னாங்க. குழந்தைங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சாப்பாடு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு வந்துட்டாங்க. 2ஆம் வகுப்பில் மொத்தம் 18 குழந்தைங்க. டீச்சர் அவங்கள 3 குழுவாக பிரித்து 3 பெற்றோர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. பக்கத்து ஊரில் வேன் வச்சுருக்கிற ஒருத்தர் குழந்தைகளையும் பெரியவங்களையும் வேனில் திருமயத்தில் கொண்டு போய் விட்டார். டீச்சர் ரயிலுக்கு டிக்கெட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பிளாட்பாரத்தில் ரயிலுக்காக காத்திருந்தாங்க. ரயில் வந்ததும் படியில் கவனமாக ஏறணும் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. பெற்றோர்கள் தங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட 6 குழந்தைகளை ரொம்ப பத்திரமா ரயிலில் ஏற வச்சு உட்கார வச்சாங்க. ரயில் பெட்டி காலியாக தான் இருந்தது. டீச்சர் இப்போது பாடநூல்ல உள்ள ரயில் வண்டி பாடலை பாட ஆரம்பித்தாங்க. குழந்தைகளும் உற்சாகமாக பாடினாங்க. ரயில் நிற்கிற இடத்துல பாட்டு நிற்கும். அது என்ன ஊருங்கிறத டீச்சர் சொல்லுவாங்க. மறுபடியும் பாட்டு தொடங்கும். குகுபு குபு குபு சத்தம் போடுது பார், குக் குக் என்றே கூவுது பார். இந்த வரிகளை குழந்தைகள் பாடிக்கிட்டே வந்தாங்க. டீச்சர் ரயிலில் இருக்கிற சுமை வைக்கிற இடம், கம்பார்ட்மெண்ட், கழிவறை இதை பற்றி சொன்னாங்க. குழந்தைங்க ஆர்வமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. திருச்சி வந்துருச்சு. எல்லாரும் ரயிலிருந்து இறங்கினாங்க. டீச்சர் குழந்தைகளையும் பெற்றோரையும் அதிகம் கூட்டம் இல்லாத ஒரு பிளாட்பாரத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. குழந்தைகளுக்கு மாறி மாறி போகிற தண்டவாளங்களை காமிச்சாங்க. தேவையான இடத்துல ரயில் வேறு தண்டவாளத்துக்கு மாற உதவும் அப்படின்றத சொன்னாங்க. விரைந்து வந்த ரயிலை காமிச்சு, இது எக்ஸ்பிரஸ் ரயில், இது வேகமாக போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஜோசப், டீச்சர் பிளேனை விட வேகமாக போகுமா அப்படின்னு கேட்டான். இல்லை ஜோசப், அதை விட கொஞ்சம் மெதுவாக தான் போகும் அப்படின்னாங்க டீச்சர். டீச்சர், இந்த எக்ஸ்பிரஸில் நம்ம ஊருக்கு போவோமா அப்படின்னு கேட்டான் மகேஷ். டேய், நம்ம ஊரில் தண்டவாளமே இல்லைடா, எப்படிடா போக முடியும் அப்படின்னா மது. டீச்சர், ஆமாம் மது, மது சொல்கிறது ரொம்ப சரி. அதோட திருமயத்துக்கு இரவிலேயே எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற வெயிட்டிங் ரூமில் போய் நாம் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்க.
ரயிலுக்கு காத்திருக்கிறவங்களுக்காக இந்த அறை அப்படின்றதையும் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைகளையும் பெற்றோரையும் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார சொன்னாங்க டீச்சர். அவங்க ஸ்டேஷனோட முன்பகுதியை போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் டீச்சர் ஒரு என்ஜினுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. இதுலேருந்து ரயிலை ஓட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க டீச்சர். சரி வாங்க, இந்த படி வழியாக மேலே ஏறி 5வது பிளாட்பாரத்துக்கு போவோம், நாம் போக வேண்டிய ரயிலை பிடிக்கலாம் அப்படின்னாங்க டீச்சர். டீச்சர், இங்கே வர ரயிலையே ஏறி போவோம் அப்படிங்கன்னா ஃபரிதா. டீச்சர் சொன்னாங்க, ஃபரிதா, இங்கே வர ரயில் நம்ம ஊருக்கு போகாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ரயிலில் ஏறினாங்க. குழந்தைங்க ரயில் பார்த்த மகிழ்ச்சியில் பேசிக்கிட்டே வந்தாங்க. ஜன்னல் வழியாக ரயில்வே கேட்டை பார்த்த ஜோசப் அது எதுக்குன்னு கேட்டான். டீச்சர் விளக்கி சொன்னாங்க. திரும்பியும் வந்து இறங்கி வேனில் அச்சனைப்பட்டி வந்தாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் நிலவுக்கு போயிட்டு வந்த மாதிரி ரயில் பயணத்தையும் ரயிலையும் பற்றி கதையாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மற்ற வகுப்பில் ரயிலை நேரடியாக பார்க்காத மாணவர்கள் திறந்த வாயை மூட மறந்து கதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? நன்றி.